ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் யூபிஐ, அதாவது நம்ம இதுனா வரலையும் யூபிஐ ஐடி மூலமா வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன்பே, கூகுள் பே, இல்லை வந்து பேடிஎம், நிறைய யூபிஐ ஆப்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ இனிமேல் அந்த யூபிஐ ஆப்பை வச்சு நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற தமிழில் பார்த்துட்டு தான் வந்து உள்ள வந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து ஏன் பண்ண முடியாது, அதை நீ ஃபர்தரா வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும், யூபிஐ டிரான்சாக்ஷன் எந்த ஃபெயில்டும் இல்லாத வந்து பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப பிரீஃபா வந்து பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிபேவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளோட யூபிஐ ஐடி எப்படி வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர், இல்லை வந்து ஏ டு பி, ஏபிசிடி, இல்லை வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு, இல்லை வந்து டாலர் சிம்பிள், இல்லை வந்து ஆஷ், இந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அட்டு சம்திங் ஒய்பிஎல், ஆர்பிஎல், இந்த மாதிரிலாம் வந்து வரும். இனிமேல் வந்து அந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடியில இருந்து உங்களோட டிரான்சாக்ஷன் எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு ஆர்பிஐ தரப்புல இருந்து அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். அதாவது யூபிஐ ஐடியை வச்சு நிறைய பேர் வந்து ஃப்ராடு, ஃபேக்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ராக் பண்றது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க. நீங்க ஒன்ஸ் இப்பவே போய் வந்து செக் பண்ணுங்க. அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணீங்க. அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிபே ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல வந்து ரைட் சைட் கார்னர்ல சம்திங் நீங்க ஜிமெயில் இருக்கிற ஒரு போட்டோ வந்து இருக்கும். அந்த போட்டோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேங்க்ல அட்டாச் பண்ணிருக்க யூபிஐ ஐடி எல்லாமே காட்டும். அதுல போயிட்டு மேனேஜ் யூபிஐ ஐடி அப்படின்னு போட்டு அந்த மேனேஜ் அமுத்தினதுக்கு அப்புறம் அது வந்து டெலீட் பண்ணிருங்க. ஒன்ஸ் டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் யூபிஐ ஐடின்னு போட்டு உங்களுக்கு என்ன நம்பர் யூபிஐ ஐடி வந்து செட் பண்ணணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் எந்த விதமான தடையும் இல்லாத நீங்க வந்து பண்ணிக்க முடியும். இதை நிறைய பேர் தெரியாத, எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்டு ஆகுது, ஸோ எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த பிப்ரவரி 1 இருந்து இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுங்க, மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேரும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் A to Z வரலும் இல்லை 10 to 9 இதுக்குள்ளதான் வந்து உங்களோட யூபிஐ ஐடி இருக்கணும். மற்ற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் யூபிஐ ஐடியில் இருந்தது அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் ஆகாது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை. Take care.